வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட டிஸ்கஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், இல்லை பிஎஸ் எம்எஸ் ஃபிசிக்ஸ், இல்லைனா பிஎஸ் ஆனர்ஸ் ஃபிசிக்ஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து எனி கைண்ட் ஆஃப் த டிகிரிஸ் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை படித்து முடிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயம் வந்து முக்கியமாக பண்ணியிருக்கணும். என்னென்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து கெயின் பண்ணியிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஓகேங்களா? 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வேரியஸ் செக்டாரில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் நான் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன், டெவலப்மெண்ட், குவாலிட்டி அஷூரன்ஸ், ஓகேவா? இந்த 3 மேஜர் ஃபங்க்ஷனில் அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஓகேங்களா இருக்குது. ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், டெலிகம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல், லெபார்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் அண்ட் மெட்ராலஜி. ஓகேங்களா? இந்த மாதிரியான வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கில்ஸ்னால் எக்ஸ்ரே, செம்மு, டெம்மு, அப்புறமா எக்ஸ்ரே, ஃப்ளோரோசன்ஸ், ஸ்பெக்ட்ரோமீட்டர், அப்புறமா லெபார்ட்ரி ஆப்ரேஷனல் ஸ்கில்ஸு, ஹைட்ரோமெட்ராலஜிக்கல் ஒர்க்கு, சயின்டிஃபிக் ஸ்டோர் ஹேண்டிலிங், ஸ்டோர் அக்கௌண்டிங், ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், சயின்டிஃபிக் லெபார்ட்ரி ஒர்க், இந்த மாதிரி வேரியஸ் கைண்ட் ஆஃப் த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்புறம் மெயின் ஏரியாஸ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனி ஒன் ஆஃப் த ஃபீல்டில், ஓகேவா? எனி ஒன் ஆஃப் த ஃபீல்டு, இல்லை 2 ஆர் மோர், இந்த எது வேணாலும் நீங்கள் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஸோ சிம்பிளாக எப்படி சொல்லலாம், அப்ரெண்டிஸ்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ரெண்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்த நேஷ்னல் ஸ்கில் இண்டியா, அப்புறமா NVTL, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து அப்ரெண்டிஸ்ட் 1 இயர் அப்ரெண்டிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ வந்து லெபார்ட்ரி, அப்புறமா குவாலிட்டி அஷூரன்ஸ், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பெட்ரோல் பங்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? பெட்ரோல் பங்க் இருக்குங்களா? இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம், அப்புறம் இன்னும் சம் ஆயில்ஸ், எண்ணெய் நிறுவனங்கள்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமொபைல்ஸ், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ப்ரொடக்ஷனும் அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது இல்லையா? ஸோ இப்போது நியர்பை பார்த்திங்கன்னா நமக்கு சென்னையிலே நிறைய கம்பெனிஸ் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, நொய்டாவில் இருக்குது, டெல்லியில் இருக்குது. இந்த மாதிரியான வேரியஸ் கம்பெனியில் வந்து நீங்கள் 1 இயர் அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுத்துடும். நீங்கள் அந்த எந்த மாதிரியான ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது இந்த எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், இதெல்லாமே ஓகேங்களா? ஸோ ஓவராலாக இதுதான். இப்போ வந்து இதில் வந்து மைனிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இப்போ நம்ம பூமியிலேருந்து நிறையா தனிமங்கள்லாம் வந்து நம்ம வெட்டி எடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மைனிங் பெனிஃபிஷியல் வந்து ப்ரோக்ராம் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். அதுக்கான கேரக்டரைசேஷன் ஆஃப் த வேரியஸ் ஏரியாஸ் இருக்குது, ஃபீல்டு இருக்குது, அண்டு வந்து மெட்டல்ஸ் ஓரே இருக்குது. ஓகேவா? அதோடைய முக்கியமான தனிமங்கள், தனிமங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒரு இதை பற்றின அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். ப்ளஸ் வந்து இதெல்லாம் எங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த மைனிங் ரெக்கக்னைஸ்டு இன்ஸ்டியூஷன்னு சில ஒரு லெபார்ட்ரிஸ் இருக்குது. ஓகேவா? இந்தியாவில் மோஸ்ட்லி இருக்குது. மத்திய பிரதேஷ், அஸ்ஸாம், ராஜஸ்தான், இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ஸ், ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அப்ரெண்டிஸ் ஆக்ட் மூலமாக நீங்கள் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக மேக் பண்ணியிருக்கிறேன். அதோடு சரி, இன்னும் என்ன ஒன்று இருக்குன்னா, உங்களுக்கு வந்து இதை பற்றின டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். இப்போது என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், இல்லைனா வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டில் வந்து நீங்கள் அந்த ரோலில் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க. இதில் வந்து 1 இயர்க்கான உங்களுக்கான இண்டஸ்ட்ரியல் அண்ட் லெபார்ட்ரி ஒர்க் வந்து எனி ஒன் உங்களுக்கு வந்து நீங்கள் கெயின் பண்ண போகிறீங்க. சரிங்களா? மோஸ்ட்லி வந்து நீங்கள் டைரெக்டாக அப்ரோச் பண்ணலாம், இல்லைனா வந்து டைரக்ட் செலெக்ஷன் மூலமாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரியான அப்ரெண்டிஸ் ஆக்ட் மூலமாகவும் ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது வந்து 3 வே இருக்குது. இதை பற்றின ரெகுலர் வீடியோவும் நம்ம சேனலில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த மெயின் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியல் செக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அப்படின்னா அங்கே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு காம்பவுண்ட் டெஸ்டிங். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம பவர் சப்ளை எப்படி கொடுக்கணும், எப்படி பவர் சப்ளை எடுக்கணும், அந்த காம்போனன்ட்ஸ்லாம் நம்ம எப்படி செக் பண்ணணுன்றது வந்து இது பண்ணுறது தான் அந்த எலக்ட்ரிக்கல். எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு பார்த்தது
செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் அண்ட் சர்க்யூட் அனாலிசிஸ். இப்போ ஒரு லைட் ஒரு எல்இடி பல்ப் எரியணும்னா அதுக்கான ஒரு மதர் போர்டு இருக்குது இல்லையா, க்ரீன் கலரில் ஒரு போர்டு இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த போர்டில் வந்து எந்த காம்பனெண்ட் வந்து மிஸ் ஆகிருக்கு, எந்த காம்பனெண்ட் வந்து பர்ன் ஆகிருக்குன்றதை பற்றி நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுறது தான் அந்த வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. அப்புறமா கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்டு சிஸ்டம் ஆர்கிடெக்சர். இப்போ வந்து கம்ப்யூட்டருடைய டிசைன் மாற்றுறது, ஒரு புது புது டிசைன் கொண்டு வரது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். டெலிகம்யூனிகேஷன் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் ப்ராசஸிங் அண்டு ஃபைபர் ஆப்டிக்கல். ஓகேவா, ஒரு சிக்னலை வந்து எப்படி டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், அந்த டிரான்சிஸ்டர் ரிசீவர் எப்படி இருக்குது, அண்டு வந்து சென்டிங் அண்டு வந்து ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்றதை பற்றின நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிடுவீங்க. ஓகே, நான் வந்து மெயின் ஃபோக்கஸ் மட்டும் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா, நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மோர் தென் ஐடியாஸ் கிடச்சிடும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் டேட்டா மாடலிங்கும் அப்புறம் கம்ப்யூட்டேஷனல் ஃபிசிக்ஸ் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து கெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸ் ஆஃப் த கண்ட்ரோல் அண்டு மாலிகுலர் அனாலிசிஸ். ஓகேங்களா, இப்போ ஒவ்வொரு கெமிக்கல்ஸையும் வந்து நம்ம ட்ராப் பை ட்ராப்பாக ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து ஆசிட் வாட்டரில் நம்ம சடன்லி நம்ம ஆட் பண்ணும்போது வந்து டப்புன்னு வெடிச்சிடும். சரிங்களா, ஸோ ஃபயர் எக்ஸ்ப்ளோஷன் ஆகிடும். அதே வந்து ஆசிடில் வந்து வாட்டரை வந்து ஸ்லோ பையாக நம்ம வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து டைல்யூட் ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட் அந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். லெபார்ட்டரி பொறுத்த வரைக்கும் ஆர்டி அண்ட் ரிசர்ச் லெபார்ட்டரி வந்து நிறைய இருக்குது. சென்னையில் இருக்குது, பெங்களூர், கர்நாடகா, நிறைய ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஆர்டி டெவலப்மெண்ட் இருக்குது, ஸ்டார்ட் அப் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் வந்து 1 இயர் வந்து எக்யூப்மெண்ட் ஹேண்டலிங் பண்ணுறது வந்து நீங்கள் பண்ணலாம். இல்லை இந்த மிஷினரிஸை வந்து ஆப்ரேட் பண்ணுற ஸ்கில்ஸை கற்றுக்கலாம். ஸோ இதெல்லாமே இருக்குது. அப்புறமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆட்டோமேஷன்னா நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா கார் கம்பெனிஸ் இருக்குது. அப்புறமா சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த டிவிஎஸ் இருக்குது, பாடி பிட்டானியா இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சில இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் வந்து ஒரு அப்ரெண்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து மெட்ராலஜி. அப்புறம் மெட்ராலஜினா என்னென்னா அந்த மெட்டல்ஸை பற்றியும் அப்புறம் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நீங்கள் படிப்பீங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, இந்த டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ டெக்னிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து அட்வான்ஸ் மைக்ரோஸ்கோப்பி அண்டு டிஃப்ராக்ஷன் இருக்குது இல்லையா, எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் வந்து டெட்டர்மைன் த கிறிஸ்டலோடைய ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். இதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணலாம். செம்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து ஹைலி ரெசல்யூஷன் சர்ஃபேஸ் இமேஜிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அடுத்து வந்து டெம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் அனாலிசிஸ் அட் த அட்டாமிக் லெவல் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸ்டெம்மு. அடுத்து வந்துட்டு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அண்ட் கெமிக்கல் அனாலிசிஸ்னு அந்த ஃபீல்டில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே ஃப்ளோரோசென்ஸும் அதில் வந்து எலமெண்ட் அனாலிசிஸ் அண்ட் மெட்டீரியலும் ஸ்பெக்ட்ரோமீட்டர் ஆப்ரேஷனில் வந்து மெஷரிங் த லைட் மேட்டர் இன்ட்ராக்ஷன் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. ஹைட்ரோ மெட்ரோலஜிக்கல் ஒர்க்கில் வந்து கெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த மெட்டல் ஃப்ரம் ஒரே. இப்போ வந்து நிறைய அஸ்ட்ராய்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அஸ்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா நிறைய காம்பனண்ட் இருக்கும். நீங்கள் அதை வந்து எப்படி பிரித்து எடுப்பீங்கன்றதை பற்றி படிக்கிறது தான் அது வந்து ஹைட்ரோ மெட்ரோலஜி ஒர்க்குன்றலாம் நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. சரிங்களா, இப்போ வந்து மைனிங் பெனிஃபிகேஷன் அப்படின்னும் போது இப்போ வந்து ரா மெட்டீரியல் இருக்குன்னா, எலமெண்ட் இருக்குன்னா, அந்த ரா எலமெண்ட்டை வந்து எப்படி நீங்கள் வந்து நமக்கு தேவையான மாதிரி மாற்றி அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணுன்றதை பற்றி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிலக்கரி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நிலக்கரியை வந்து எப்படி பர்ன் பண்ணுறாங்க, எப்படி வெட்டி எடுக்கிறாங்க, அது எப்படி வந்து அந்த பர்டிகுலர் ஷேப் வந்து அதை மாற்றிக்கிறாங்கன்றதை பற்றி நல்லா ஸ்டடி பண்ணுறது தான் அது. அதோடைய கேரக்டரைசேஷன் அண்டு லெபார்ட்டரி பிளான்ட் ஆப்ரேஷனில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கியிருக்கணும். ஸோ அடுத்து வந்து சயின்டிஃபிக் ஸ்டோர் ஹேண்டலிங். ஓகேவா, இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் ஆஃப் சென்சிட்டிவ் கெமிக்கல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட். இப்போது நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்து கெமிக்கல் லெபார்ட்டரிஸ் தனியாக வச்சுருப்பாங்க. அந்த யூனிட்டே தனியாக இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த கெமிக்கல் உள்ள யார் போகிறாங்க வராங்க, என்ன கெமிக்கல் இருக்குது, எந்த கெமிக்கல் எப்போ எக்ஸ்பைரி ஆகுதுன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, நோட் பண்ணி எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸை வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். அதுதான் வந்து சயின்டிஃபிக் ஸ்டோர் ஹேண்டலிங். அடுத்து வந்து ஸ்டோர் அக்கௌண்டிங், அதே மாதிரி சேம் மெத்தட் தான். ஃபினான்ஷியல் ட்ராக்கிங் அண்டு ப்ரொடியூஸ்மெண்ட் வித் த ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட். ஓகே, அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்ன வருது போகுதுன்றதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். ஓகே, ப்ராக்டிக்கல் லெபார்ட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னும் போது இது வந்து ஜென்ரல் ப்ரிஃபரன்ஸ், இந்த சேஃப்டி ப்ரோட்டோக்கால் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் தான் இது. ஓகே, இப்போ வந்து பாலில் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் எவ்வளோ இருக்குது, ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளோ இருக்குது, வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு மாதிரி இருக்கிற ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு வந்து இருக்குதான்னு செக் பண்ணிப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. இப்போது டைரி டெக்னாலஜின்னு படிக்கிறாங்க இல்லையா, ஸோ மில்க்கை பற்றி படிக்கிறவங்க எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஆவின் மில்க் ப்ரொடக்ஷன் அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து இது ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து கிரிட்டிக்கல் ஐட்டம்
எக்ஸ்பெரிமென்ஷியல் சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன், டெவலப்மெண்ட், குவாலிட்டி அசூரன்ஸ் இது 3மே வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் பிஎஸ்சி, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் கெயின் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய கெரியர் பாத்வேக்கு. சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுடைய ரீசெண்ட் ஒரு 4-5 வீடியோ பாருங்கள். நம்மளுடைய ராண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.